வெல்கம் டு மை பிரைட் மேக்ஸ் தமிழ் சேனல். இந்த கொஸ்டினை பாருங்கள். இஃப் பென் ஈக்குவல் டு 32, சாக் ஈக்குவல் டு 30, தென் டெஸ்க் ஈக்குவல் டு வாட் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் 1 வந்து 34, ஆப்ஷன் 2 வந்து 35, ஆப்ஷன் 3 வந்து 36, ஆப்ஷன் 4 வந்து 39. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் கொடுத்துருக்கா என்ன கொடுத்துருக்கேன். நான் இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப எனக்கு என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன், நான் அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணேன், ஏபிசிடியை வரிசலாக எழுதினேன். இது மாதிரி ஏபிசிடியை வரிசலாக எழுதி அதுக்கு நம்பர் போட்டேன். அதுக்கு வந்து நம்பர் வந்து ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப இசட்டுக்கு வந்து 26ன்னு போட்டேன். அடுத்தது ரிவர்ஸ் ஆர்டரில் அதை கொண்டு வந்தேன். ரிவர்ஸ் ஆர்டரில் வர்றப்ப இசட்டுக்கு 1, ஒய்க்கு 2, எக்ஸுக்கு 3 அப்படி எழுதி வச்சுக்கிட்டேன். இந்த டேபிள் வந்து என்றைக்கு நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டைம் சேவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எழுதிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் வந்து அது மேக்ஸிமம் வந்து மைண்ட்லேயே வந்து இந்த வேல்யூக்கு இந்த நம்பர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ இவங்க அந்த கொடுத்த கொஸ்டின்ஸை பாருங்கள். இந்த கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா பென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பென்னுன்னு பார்க்குறப்ப பியுடைய வேல்யூ, பிளேஸ் வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். MNOP. அப்போ பிக்கு என்ன வருது, 16 வருது. அப்போ பிக்கு என்ன வருது, 16 வருது. அப்போ 16, அதாவது பென் ஈக்குவல் டு பிக்கு வந்து 16 ப்ளஸ் ஈக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஈக்கு என்ன வருது, ஈக்கு வந்து 5 வருது. ஈக்கு வந்து 5 வருது. ஃபைன். அடுத்தது எண்ணுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். எண்ணுக்கு வந்து எண்ணுக்கு வந்து 14 வருது. அப்படியே இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வரும், 16, 14 வந்து 20, 30, 35, 35 வருது. 35. அப்போ எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னா 3 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 3 சப்ராக்ட் பண்ணிட்டா 32ன்னு வந்துடுது. அப்போ அவன் வந்து பெண்ணுக்கு வந்து 32ன்னு கொடுத்தது. இது மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்தது சாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாக்குக்கு வந்து எழுதுங்க, CHALK. அப்போ சாக்குக்கு என்ன வரும், சிக்கு வந்து உனக்கு என்ன வருது, சிக்கு வந்து 3 வருது. ஹச்சுக்கு என்ன வருது, 8 வருது. ஏக்கு வந்து 1 வருது. அடுத்தது எல்லுக்கு வந்து என்ன வருது, 12 வருது. கேவுக்கு என்ன வருது, 11 வருது. அப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 12, 13, 13, 23, 24, 24 8 32, 32 ஒரு 3 35. எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 இருக்குது. அப்போ 5 பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 30 வந்துடுச்சு. அதே மாதிரி அடுத்த வேர்டு வந்து டெஸ்க் இருக்குது. அப்போ டெஸ்க்குக்கு என்ன பண்ணோம், DESK அது மாதிரி எழுதிங்க. டெஸ்க்குன்னு எழுதிட்டு என்ன பண்ணணும், டெஸ்க்கை அதுக்கு வந்து டி வந்து எத்தனாவது லெட்டர்ஸ், டி வந்து 4, இ வந்து 5, எஸ் வந்து என்ன வருது, எஸ் வந்து PQRS 19 வருது. 19. கே வந்து என்ன வருது, கே வந்து 11 வருது. அப்போ ஆட் பண்ணால் 19, 20, 30, 35, 4 39. 39ல் 4 சப்ராக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ 39, 9ல் 4 போனால் 5. அப்போ 35. அப்போ நமக்கு என்ன ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 1 வந்து 34, 2 வந்து 35, 3 வந்து 36, 4 வந்து 39. அப்போ ஆப்ஷன் 2 தான் அதுக்கு சரியான ஆன்சர். அப்போ 2 ஆப்ஷன் 35. இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சர்.
Thanks for watching.